Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Western Carriers India Limited, Northern ARC Capital, Orchard Developers இந்த 3 ஐபிஓவும் இப்போ கரண்ட்டாக ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இந்த 3 ஐபிஓவில் எந்தெந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேன் ஆர் அப்ளை பண்ணலை அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் லாங் டேர்ம் அண்ட் லிஸ்டிங் கெயினுக்காக எந்தெந்த ஐபிஓ ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற ரேங்க் வைஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஐபிஓ பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிறது 18th செப்டம்பர் வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா லிமிடெட் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் அண்ட் மல்டி மாடல் ரெயில் ஃபோக்கஸ்டு அசட்லைட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து லாஜிஸ்டிக் கம்பெனி. இவர்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஜேஎஸ்டபிள்யூ, வேதாந்தா, டாடா கன்சியூமர், சிப்லா, ஹச்யூஎல், இது மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸே இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. 18th செப்டம்பர் அன்றைக்கி இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. அடுத்தது நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரீட்டைல் ஃபோக்கஸ்டு லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்காட் டெவலப்பர்ஸ். இவர்கள் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெசிடென்சியல் பில்டிங்ஸ். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் பில்டிங்கோட ரீடெவலப்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க. ஸோ வெஸ்டர்ன் கேரியர்ஸ் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, ஆர்காட் டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறவங்க, நார்த்தன் ஏஆர்சி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. டேட் பார்த்திங்கன்னா 18 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2 ஐபிஓவும் பார்த்திங்கன்னா 19 செப்டம்பர் க்ளோஸ் ஆகுது. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ஐபிஓவுமே, தட் மீன்ஸ் 3 கம்பெனிஸுமே ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எபோவ் 20 இருக்காங்க வெஸ்டர்ன் கேரியர்ஸு. ஆர்காட் டெவலப்பர்ஸ் எபோவ் 40 இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா 2024 தான் நல்ல ஹை க்ரோத்தாக காமிச்சிருக்காங்க ஆர்காட் டெவலப்பர்ஸ். ஸோ இது வந்து சீசனல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டைமில் தான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்லா பூம் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து 40 இருக்குது ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு எப்போவுமே கன்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆர்காட் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல். ஸோ இவர்களும் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல்ஸ் குட்டாக தான் இருக்குது. ரிட்டர்ன் நெட்வொர்த் 13% சம்திங் இருக்குது. ஓகே தான். பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்தன் ஏஆர்சி கேபிட்டல் தான் ரொம்ப லோ பிஇயில் வந்திருக்காங்க. இப்போ ஃபைனான்ஷியல் செக்டர் எல்லாமே அண்டர் வேல்யூ ஆர் வேல்யூ ரொம்ப சீப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ 13 பிஇயில் இவர்கள் வந்திருக்கிறதும் ஓகே தான். ஸோ மற்ற ஐபிஓஸுமே ஓகே தான், ஃபேர்லி வேல்யூட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது நார்த்தன் ஏஆர்சி, அதற்கு அடுத்தது ஆர்காட் டெவலப்பர்ஸ், அதுக்கடுத்தது தான் வெஸ்டர்ன் கேரியர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் லாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயினும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிரே மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டை பொறுத்து தான் வந்து லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாங் டேர்முக்கு அப்படி நம்ம பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக்ஸ் இவர்களுடைய கிளைண்ட் பேஸ் பார்த்தாலே எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. ஸோ இது என்னுடைய வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேங்க் இந்த 3 கம்பெனிஸில் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் கேரியர்ஸு, அடுத்தது நார்த்தன் ஏஆர்சி, அதுக்கு அடுத்தது தான் ஆர்காட் டெவலப்பர்ஸாக வந்து நான் வந்து ரேங்க் வைஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து எத்தனை அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுறோன்றதை அந்த டைமில் தான் டிசைட் பண்ண முடியும். பட் நார்த்தன் ஏஆர்சிலையும் வெஸ்டர்ன் கேரியர்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஆர்காட் டெவலப்பர்ஸ் வந்து எகெயின் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுவேன். ஸோ அது வந்து டவுட்டு தான். ஸோ நீங்கள் எந்தெந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.